இது அம்மா and post அது கண்டு நோட் கண்ணாவா ஏவன் இவர்தான் சேர்ந்து இது எல்லாரும் இவிச்சு கொடுந்தா தேவாலய மக்களே எல்லாம் நமஸ்காரம். நம்ம ஊரிய ஸ்கூல் பேக்கோட மாநில தலைவர் திரு ஆர் விஜயகுமார் அவர்கள் மைக்கெடுத்து வந்தார். வழக்கறிஞர் அணி தலைவர் எம் கண்ணன் அவர்களையும் வி ராமசாமி அவர்களையும் திருப்பூர் மாவட்ட தலைவர் திரு யுவராஜ் அவர்களையும் செட்டிமை ராமச்சந்திரன் அவர்களையும் வருக என வரவேற்று ஊர் மக்கள் சார்பாகவும் தேவாலய சார்பாகவும் வரவேற்கிறோம். வரவேற்று பொன்னாடை அணிவிக்கிறோம். தலைவர் ஆர் விஜயகுமார் அவர்களுக்கு அடுத்து ஊர் செட்டிமை கண்ணன் அவர்களுக்கு பிஎஸ்ஆர் வெங்கடாசன் அவர்கள் பொன்னாடி கொடுக்கிறார். திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைந்த வி ராமசாமி அவர்களுக்கு சி நடராஜர் அவர்கள் பொன்னாடி போட்டுவார். பால் எம்எஸ்ஆர் அண்ட் தேவாலய முன்னேற்ற அமைப்பு இணைந்து தேவாலய சமுதாயத்தின் பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பெயரால் பேக் வழங்கும் விழா கல்வி நலத்திட்ட விழா இன்று நம்ம சரவணம் கோயிலில் வழங்கும். தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரங்க. நான் திருப்பூர்ல இல்லாதனால அதிக தமிழ் மொழித்தான் நான் மாத்தாடித்தாரு. அதனால தமிழ்ல நான் மாத்தாடாக்க சபையில் அனுமதி தெரிவித்தேன். சுவாமியுடைய சீரிய எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு சமுதாய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது கல்வி ஒன்றினால் மட்டுமே நம் சமுதாய முன்னேற்றம் என்பதை அடிக்கடி இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற அருள்வாக்கு மாணவ மாணவிகளுக்கு இலவச பேக்குகளை வழங்கி நலத்திட்ட விழாவாக துவக்க வருகை புரிந்திருக்கின்ற எங்களுடைய அமைப்புடைய நிர்வாகிகள், மாநில வழக்கறிஞருடைய தலைவர் திரு கண்ணன் அவர்களே, இங்கே திருப்பூர் மாவட்டத்தை ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற திரு யுவராஜ் அவர்கள் இன்று தாத்தாவுடைய நினைவாக சில காரியங்கள் செய்ய என்பதால் வர இயலவில்லை. அவரையும் வரவேற்று சூலூர் தாலுகா ஒருங்கிணைப்பாளரும் சோமனூர் செட்டிமை திரு விளம்பரம் ராமசாமி அவர்களை வரவேற்று இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற சமுதாய தலைவர்களாக இருக்கின்ற
KS முத்துக்குமார் அவர்களே, KS சுந்தரராஜ் அவர்களே, KM தங்கவேல் அவர்களே, KM சுந்தரமூர்த்தி அவர்களே, PSR வெங்கடாசலம் அவர்களே, இறுதியாக நன்றி உரை நகர இருக்கின்ற TN ஜெயராமன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணி, திருக்கோயில் அணி, இளைஞர் அணி, நாளைய வரலாற்றை படைக்க இருக்கின்ற மாணவ மாணவியர்களே, இளவரசர்கள், இளவரசிகளே, உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த காலை வேளையிலே இந்த இடத்திலே நாம் பேசுவதற்கு என்னை முகவரி கொடுத்திருக்கின்ற அன்னை அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரனை வணங்கி இங்கே திருவுருவ படம் துவக்கப்பட்டிருக்கிறது. தேவல மகரிஷி, இவர்தான் நம் உடல், இவர்தான் நம் ரத்தம், இவர்தான் நம்முடைய உயிர் மூச்சு. நம்முடைய நெசவுக்கே ஆதி நெசவாளராக எம்பெருமான் சிவபெருமான நெற்றிக்கண்ணில் என்று தோற்றுவிக்கப்பட்டதனால் அது தேவாங்கர் என பெயர் பெற்றது. தெய்வத்துடைய அங்கத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் தான் தேவாங்கர். அதனாலே அவருடைய பெயர் தேவாங்கர் என்று பெயர். அவரை நாம் தேவல மகரிஷி என்று வணங்குகிறோம். இன்று சிறப்பாக இந்த மேடையிலே தேவல மகரிஷியுடைய திருவுருவ படம் துவக்கப்பட்டிருக்கிறது. இவரை நீங்கள் எத்தனை நெசவாளர்களுக்கு தெரியும்? இந்த நெசவாளர்கள் இங்க இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு நெசவாளர்களுக்கு தேவல மகரிஷி இவர்தான் என்ற நம்முடைய மகரிஷியை வணங்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைத்தது? எத்தனை பேர் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? இல்ல அதுதான் நாம் முதலில் வணங்க வேண்டியது தேவல மகரிஷி. இறைவனால் துவக்கப்பட்டு இறைவனுக்கு ஆடை நெய்வதற்காக, இறைவனுக்கு ஆடை நெய்து கொடுக்க சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் அவர் தேவாங்கர். அவர் யாரிடம் நூலை பெற்றார்? நம்முடைய திருமாலிடம் அன்னை சரஸ்வதி லட்சுமி தேவியாரிடம் அவருடைய பீடத்தில் இருக்கக்கூடிய தாமரை தண்ட நூலை பெற்று அதிலிருந்துதான் நெசவு செய்ய ஆரம்பித்தார். இவர் நெசவாளி மட்டுமே. இவருக்கு மரச்சட்டத்தை யார் செய்து கொடுத்தார்கள்? விஸ்வகர்மா. மயனை அழைத்து விஸ்வகர்மா தான் இன்னைக்கு நம்ம தச்சாசாரிங்க. அவங்கதான் நம்மளுக்கு மரச்சட்டங்களை தயார் செய்து கொடுத்து கைத்தறியை உருவாக்கி கொடுத்து கைத்தறி சட்டத்தை வந்தவர் தான் தேவல மகரிஷி. இதுதான் வரலாறு. இவர் இறைவனுக்கு நெசவு செய்து கொடுத்து அதுக்கடுத்து அதாவது பாதாளம் சென்று நாகராஜனுக்கு ஆடை நெய்து கொடுத்து நாகராஜனுக்கே ஆடை நெய்து கொடுத்திருக்கார் என்று சொன்னால் இந்த அளவுக்கு புனிதம். இறைவனுக்கு அவங்க நெய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுனால இறைவனுக்கு செய்து கொடுத்தாங்க. ஆனா பாதாளம் சென்று நாகராஜனுக்கு ஆடை நெய்து கொடுத்து நாகராஜன் மகிழ்ந்து தன்னுடைய தங்கை மகனை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார் தேவல மகரிஷி. இவர் நாடாண்ட பரம்பரை. யாருக்காவது தெரியுமா? நாம் நாடாண்ட பரம்பரை. நேபாளத்திலே நேபாள மன்னனாக இருந்தவர் இறைவன். ஏற்கனவே இந்த மன்னனுக்கு தேவல மகரிஷி வருவார், உன்னுடைய முடியாட்சி தேவல முனிவருக்கு ஒப்படைத்து விட்டு நீ சன்னியாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே அந்த அருள்வாக்கை கேட்டு அந்த மன்னர் நேபாள நாட்டை ஒப்படைத்து சென்றார். இவர் நம் மாநிலத்திலே நம்மோடு வாழ்ந்தவர். இது ராஜகோபால் ஒருத்தர் தான் இறந்துட்டாரு. அவங்க அப்பா இருக்கிறாரு MS ராஜகோபால். அவருடைய மகன் சீனிவாசன் அவர் தான் இந்த பேக்கை கொடுக்கிறார். அவர் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு. அவர் கர்நாடகாவில் இருக்கிறாரு. அவர் 750 ரூபா சம்பளத்துக்கு போனவர் தன்னுடைய கம்பெனியை விலைக்கு வாங்கி இன்னைக்கு சாதனை படிச்சு நம்ம மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் கொடுக்கறதுக்காக அவர் தன்னுடைய பணிகளை கொண்டு போயிட்டு இருக்காரு. நாம் இங்க கொங்கு மண்டலத்துக்கு நாங்க பொறுப்பேற்றிருக்கிறோம். அதுதான் அவர் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் எல்லாருமே. இல்லைன்னா இது நடக்காது. அதனால நாம் என்ன சொல்றோம்னா ஒருத்தர் கொடுக்குறாங்க அதை வாங்கறதுக்கு ஆர்வத்தோட வந்து உட்காரணும். அதுதான் இன்னும் கூட சொல்றேன். இப்ப இங்க வந்திருக்கிற 43 பேர்ல இன்னும் குறைவா இருக்கு. பக்கத்துல அப்படியே ஒரு SMS கொடுங்க, யாராவது கூப்பிட்டு சொல்லுங்க, மாணவர்களை வந்து இருந்து வாங்க சொல்லுங்க. எங்களுடைய நோக்கம் 43 பேருக்கும் நேரில் சந்தித்து நாங்க கொடுக்கணும். அந்த புகைப்படம் எடுக்கணும். அதை நாங்கள் அறக்கட்டளைக்கு ஒப்படைக்க வேண்டும். இதுதான் என்னோட முதல் நோக்கமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு வர சொல்லுங்க. நீங்க அப்படியே ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம பேச முடிய வரைக்கும். இப்ப நாம தேவல மகரிஷியை சொல்லிட்டோம். தேவல மகரிஷி நம்முடைய ஆதி நெசவாளர். இவரை தான் நம்ம வழங்க வேண்டும் முதலில். அடுத்தது அன்னை சௌடேஸ்வரி. அன்னை சௌடேஸ்வரி தோன்றியதுக்கு காரணம், அதற்கு முன்னாடி நம்ம நந்தி கொடியோடு நாம சொல்லணும். இந்த இடத்துல நந்தி கொடிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஒவ்வொரு கோயிலையும் நந்தி கொடி பட்டொலி வீசி பறக்க வேண்டும்.
என்ன காரணம்னா தேவட மகரிஷி நூலை பெற்று வரும்போது அரக்கர்கள் தங்களுடைய இந்த நெசவு தொழிலை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அரக்கர்கள் தேவட மகரிஷி நூலை அபகரிக்கிறதுக்காக அந்த மாயா வனத்தில் போய் இடைமறிச்சு அவங்க கிட்ட இருந்து நூலை பறிக்கிறப்போ சிவபெருமானும் திருமாலும் அந்த நூலை கொடுக்குறப்போ சட்டாய படையும் பண்ணாங்க, நந்தி கொடியை கொடுத்தாங்க. இதெல்லாம் நீ செல்லும் போது நமக்கு வரக்கூடிய இடையூறுகளை நீ காப்பாற்றிக் கொள்ளுங்க. அந்த நந்தி கொடியை பயன்படுத்தி ஓரளவு காப்பாற்றினார் அந்த மாயா மனத்துல. அதுக்கப்புறம் முடியாதனால அன்னை பராசக்தியை வேண்டி அவ சூடாம்பியை, அதாவது அரக்கர்களுக்கு இரவு நேரத்தில் கண் தெரியாது, இரவு நேரத்துல கண்ணு தெரியும், ஆனா பகல் நேரத்தில் தெரியாது. அதனால அண்ணன் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் சுடரொளி விட்டு பிராசிக்கக்கூடிய அந்த சூடத்தை, அதாவது கிரீடத்துக்கு பேர் சூடம் என்று பெயர், அது உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால சூடத்தை தாங்கி அந்த மாயாவனத்தில் இரவு நேரத்திலே அந்த இரவை பகலாக்கி அரக்கர்களை அழித்து அந்த நூலை பெற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த நெசவு தொழில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நாம் நெசவு செய்யறோம்னா அதுதான் காரணம். அப்ப சூடத்தை தாங்கி வந்தவள் தான் சூடாம்பிகை என்று பெயர் பெற்ற அன்னை மருவி காலப்போக்கில் ராமலிங்க சௌடேசியாக மாற்றப்பட்டார். இதுதான் நம்முடைய முதல் வரலாறு. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க மாணவ செல்வங்களே. இப்ப நாங்க உங்களை சந்திக்கிறதெல்லாம் பெரியவங்க, அவங்க வாழ்ந்துட்டாங்க, ரைட், ஓகே. ஆனால் நீங்க நம்முடைய தேவாங்க தெய்வ பிராமணர் குலத்துல பிறந்திருக்கிறீங்க. ஏன் தேவாங்க தெய்வ பிராமணர்னா, பிராமணர்கள் அவங்க குலத்தில் வேதம் கற்று அவங்க குரு அந்த பூஜை புரஸ்காரங்களை அவங்க முன்னெடுத்து செய்வாங்க. நாம் அவங்களுக்கு மேலாக இருக்கிறோம். என்ன பண்றோம்னா மானம் காக்கும் உன்னத தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு உயிர் 48 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்கலாமா இல்லையா? வரலாறு இருக்கு, பெரியவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு உயிர், ஒரு மானிட பிறவி, ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் கூட ஆடை இல்லாம தன்னுடைய மானத்தை காப்பாற்றாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நாம் அற்புதமான உன்னதமான மானத்தை காக்கும் தொழிலை நம் கைத்தறி தான் நம்மளோட குலத்தொழில். அதை நாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கைத்தறியிலிருந்து விசைத்தறிக்கு நாம் மருவியாச்சு. செய்யறவங்களுக்கு சந்தோஷம், மாற்றி போனவங்களுக்கு சந்தோஷம், பரவாயில்ல. ஆனா இந்த கைத்தறிங்கிறது இதுதான் நம்மளுக்கு மானத்தை காக்கிற அருமையான தொழிலை செய்து கொண்டிருக்கிற இந்த தொழில் நம்மளுக்கு உயிர் மூச்சு. இப்படியெல்லாம் இந்த வரலாறுகள் இருக்குது. இதை தாண்டி நாம் கைத்தறி நெசவாளர் குடும்பத்துல பிறந்து அல்லது விசைத்தறி நெசவாளர் குடும்பத்துல பிறந்து அந்த நெசவு தொழிலிருந்து நாம் அடுத்த பாதைகளை நோக்கி அடுத்த வரலாற்றை படைக்கிறதுக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? நாம் ஆட்சி அதிகாரத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். நாம் முதலில் மொழி சிறுபான்மையினர், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நாம் மொழி சிறுபான்மையினர். இப்போ முஸ்லீம் மதரசா இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியுமில்ல? முஸ்லீம் பெருமக்கள் தன்னுடைய குலக்கல்வியை போதிக்கிறதுக்கு மதரசா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு 1948 நேரு காலத்துல மொழி சிறுபான்மையினரும் இது போன்ற நம்முடைய தாய்மொழியில் நாம் கல்விகளை போதிக்க வேண்டும் என்ற சட்டத்தை இயற்ற வலியுறுத்தும் போது அதை தடுக்கப்பட்டது. அது இப்போ மோடி அவர்கள் திருப்பி எடுத்து எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் அவங்களுடைய மொழியில கல்வி கற்கலாம் அடிப்படையில் வந்துட்டு இருக்கு. நாம் முதலில் மொழி சிறுபான்மையினர். இது ஏன் நான் சொல்றேன்னா, நாம் மொழி சிறுபான்மைங்கிறப்ப நமக்கு கல்விக்கு சில நம்மளுக்கு உதவிகள் கிடைக்குது. ஒரு நீங்களே நாளைக்கு இங்க பெரியவர்கள் எல்லாருமே ஒரு கல்வி நிறுவனங்களை துவக்கலாம். அப்ப கல்வி நிறுவனங்களை துவக்கும் போது மொழி சிறுபான்மையினர் என்று சொன்னால் அது ஆங்கிலத்தில் லிங்கஸ்ட் மைனாரிட்டி. நாம் எப்படி முஸ்லிம் பெருமக்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர் நம்ம ஒற்றை வரியில் முடிச்சுக்கிறோம். ஆனா நாம் லிங்கஸ்ட் மைனாரிட்டி, அதாவது மொழி சிறுபான்மைங்கிறப்போ நம்மளுக்கும் சில சலுகைகள் உண்டு. இதுக்கு ஒரு நலவாரியம் இருக்குது, அது முழுமையா செயல்படல. அதை செயல்பட சொல்லி நாம கேட்டுட்டு இருக்கிறோம். அது செயல்பாட்டுக்கு வந்தால் நாம் நீங்க இருக்கவங்க யார் வேணாலும் கல்வி நிலையங்களை தூக்கும் போது நிறைய சலுகைகள் கிடைக்குது. கர்நாடகாவில் நம்ம ஜெகத்குரு அருமையா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல நமக்கு மட்டும் இல்ல, சௌராஷ்டிரா இருக்காங்க, மலையாளத்திலையும் சில இருக்காங்க, ஒரு 12 மொழி பேசக்கூடியவர்கள் இணைச்சு மொழி சிறுபான்மையினர் இருக்கிற நாம் அதுல கன்னட தேவாங்க, நம்மளுக்கு இன்னொன்னு இருக்கு, தெலுங்கு தேவாங்க இருக்காங்க. கன்னடமும் தெலுங்கும் சேர்ந்தா தான் கவர்மெண்ட்ட போய் நம்ம கோரிக்கை வைக்க முடியும். நீங்க கன்னட தேவாங்கர்னா போய் கேட்டால் நடக்காது. அதனாலதான் நான் கன்னட தேவாங்கர் முன்னேற்ற சங்கம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னுடைய அமைப்பு. ஆனால் அரசு கிட்ட போகும்போது தேவாங்கர் 2 மொழிகளையும் சேர்த்து வந்தால்தான் முடிங்கிறதுனால தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு நம்ம திருப்பூரில் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ இதுல என்ன நாம சொல்ல வரேன்னா, நீங்க படிக்கிற காலத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழ்,
நீங்க இப்ப எல்லாரும் என்ன கொடுத்துருப்பீங்க? தாய்மொழி என்னன்னு கொடுத்துருப்பீங்க. இது வரைக்கும் யாராவது சொல்றீங்களா? உங்க பள்ளி சான்றிதழ் உங்களுடைய தாய்மொழி என்னன்னு கொடுத்துருப்பீங்க? எத்தனை பேர் தமிழ் கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் கன்னடம் கொடுத்துருக்கீங்க? தெரியாது இல்லையா? கன்னடம் கொடுத்தவங்களுக்கு வரவேற்க முடியுது. நம்முடைய தாய்மொழி முதல் மொழி கன்னடம் தான். நம்மளுக்கு செகண்டரி லாங்குவேஜ் தமிழ். அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ் வச்சுக்கலாம், ஹிந்தி வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம். தெரியாது. நானே தெரியாம தான் எங்க அப்பா சொல்லி தரல. நான் 70ல பிறந்தேன், எனக்கே தெரியாம தான் நான் தமிழ்ல போட்டோம். இனி என்னால மாற்ற முடியாது. இப்ப நாங்க விழிப்புணர்வு பண்றோம். இந்த தாய்மொழி கன்னடங்கிறதை நாம் இங்க புதுசா பிறக்கிற குழந்தைகளுக்கு இனி அடுத்தது டிசி வாங்கி நீங்க மாத்துறப்போ உங்களோட டிசியில வந்து தமிழ் இருந்தா மாத்திருங்க, நாங்க கன்னடியர் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய தாய்மொழி கன்னடம், அடுத்த மொழி நாம் இந்த தாய் தமிழ் நாட்டில் இந்த பூமியை நாம வணங்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. இது ரெண்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதையும் மெயினா நீங்க பார்க்கணும். அப்புறம் நம்மளுக்கு இங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பிசி. தமிழ்நாட்டுக்கு நம்ம பிசி பட்டியலில் இருக்கிறோம். ஆனா மத்திய அரசுக்கு போறப்போ ஓபிசின்னு வந்துடும். இப்ப +1 +2 படிச்சவங்க, 10th படிச்சவங்களுக்கு இதை நான் சொன்னது 1 2 3 நீங்க நாங்க சொல்ற விஷயத்தை கவனமா மெமரி பண்ணிக்கங்க. இப்போ 10th +1 +2 தான் வந்து முக்கியமானது. நம்ம ஓபிசி கேட்டகரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஓபிசி தான் போறோம். அதுல தான் நம்மளுடைய விகிதாச்சாரங்கள் அது இருக்கு. டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு பிசி தான். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பிசி தான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 10, 11, 12 படிக்கிறீங்க, அவசியம் நம்முடைய அரசாங்கத்தில் பணியில் அமர வேண்டும். அதுதான் நான் ஆட்சி அதிகாரம் சொல்றேன். இப்ப ஆட்சி அதிகாரத்தில் நாம பின்தங்கி இருக்கிறோம்னா எந்த அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறோம்? எல்லாமே பின்தங்கி இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார், நம்ம கன்னட அமைச்சர் உடுமைப்பேட்டை சேர்ந்த வெள்ளச்சாமி இருந்தார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தார், அவர் இருந்தார். இப்ப இருந்தார் சொல்றதுக்கு யாரும் இல்லை. இப்ப பல ஆண்டுகள் கடந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப சேலம் பாலசுப்ரமணியன் வந்திருக்கார், அதிமுக எம்எல்ஏவா அவர் இருக்காரு. ஆனா நாம் எல்லா வகையிலும் பின்தங்கிக்கிறோம். நாம போய் ஒரு கோரிக்கைகளே நம்ம சமுதாயத்தை சார்ந்து கேட்கிறப்போ பிற சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரையோ, நாடாளுமன்ற உறுப்பினரையோ, மற்ற உள்ளாட்சி பிரதிநிதியோ நாம் அணியத்தான் போறோம். ஆனா நாம் எதுலையும் இல்லை. அதே மாதிரி நம்மை உயர்த்தக்கூடிய உயர்கல்வியான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சந்திச்சுட்டு வந்ததில்ல. பிரபாகர் ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் கந்தசாமி இருக்கிறாரு. இவர் வந்து சென்னை ஆவடி ஹை கமிஷனர் தான் கந்தசாமி இருக்கிறாரு. இப்ப டிஎன்பிசி சேர்மனா நம்ம பிரபாகர் இருக்காரு, நம்ம சேர்மன், நம்ம சமுதாயத்துடைய சேர்மன் இருக்காரு. இவ்வளவுதான் இருக்கு. பேர் சொல்ற அளவுக்கு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நன்றி சுப்பிரமணியனுடைய பேரன் இருக்காரு. இப்படி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு கம்மி. நான் அதான் சொல்றேன், நீங்க டிஎன்பிசியில அரசு பணியில வந்து நீங்க முனைப்போட நீங்க வந்து எக்ஸாம் எழுதுங்க, ஆட்சி அதிகாரத்தில் உட்காருங்க. அப்பதான் நம்மை சார்ந்திருக்கின்ற தேவாங்க மக்கள், நெசவாளர் மக்கள் யாராவது நீங்க அந்த பதவியில் இருக்கிறப்ப உங்களை நாடுனாங்கன்னா அவங்களுக்கு நீங்க எந்த பணமும் கொடுத்து உதவ வேண்டாம். நீங்க என்ன செய்றீங்க, அவங்க என்ன நோக்கத்தில் வர்றாங்களோ அதை உங்களால் உங்க கையெழுத்தால் அதை முடிக்க முடிஞ்சா முடிச்சு கொடுக்கணும். இல்லைன்னா அதை எந்த துறை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு அவங்களுக்கு தள்ளி விட்டு அந்த மக்களை வந்து அவங்க எண்ணத்தை வந்து நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நாம் வளரோம்னா அதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். இப்ப இந்த பேக் இருக்கு, இந்த பேக் கொடுத்தா படிச்சிருவோமா? இல்ல நான் கேட்கிற வந்துருக்கும்ல, இது சிறு துளி தான். இந்த பேக் என்பது ஒரு சிறு துளி தான் அவர் கொடுக்கிறது. அது பெருதுளியாக மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது, உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. இப்போ ஆங்கில கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேக்சிமம் நம்ம வீட்டில் சண்டை கட்டி ஒரு பேக் வாங்கிட்டு போயிடும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தா ஆச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறப்பவே வந்து அவங்களுடைய சூழல்கள் வந்து கொஞ்சம் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் எல்லாம் வேகமா செலவு பண்ண முடியாத சூழல் இருக்கிறப்போ அந்த மாணவனுக்கு இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இந்த பேக் ஆனது அவர் பெருமையா போட்டுட்டு போய் ஒரு சந்தோஷத்தோட அவரோட படிப்பை தொடரக்கூடிய அளவுக்கு தான் இந்த பேக் கொடுக்கிற எண்ணம். அவர் என்கிட்ட சொன்னதே அதுதான். யாருக்கு தேவை? ஒரு மாணவன் தன்னுடைய பக்கத்துல போற மாணவனை பார்த்து நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மாணவன் பேக் இல்லாம ஒரு மஞ்சள் பையோ, ஒரு காக்கி பையோ, ஒரு கூடையில போட்டு எடுத்துட்டு போறப்போ அந்த மாணவனுடைய ஏக்கம் அதை நான் தீக்கிறேன் இருக்காரு முதல்ல. அதுதான் சீனிவாசன். அது கரெக்டா இல்லைங்களா? பணம் கொடுத்தா செகண்ட் தீர்வு போயிடும். இப்ப இந்த பேக்கோடைய ரியல் காஸ்ட் 600 ரூபா அல்லது 500 ரூபா வரும். ஏன்னா குவாலிட்டி என்ன, நான் இப்ப வந்து முதல்ல பள்ளிக்கூடம் பசுமை நகர்ல கொடுத்து ஒரு 80 பேர் கொடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்தோம். நம்ம அறக்கட்டளை எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்கறது, எப்படி அவங்க நம்மளை நம்பி, என்னை நம்பணும் இல்லை,
இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தொடர்பு கிடைச்சதுன்னா, நான் சென்னையில வந்து தேவாங்க மகாஜன சபை கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னைக்காரங்க இருந்தா. அது சென்னையில ஒரே ஒரு அமைப்பு தான். அதாவது என்னன்னா, ஒரே ஒரு கோயில் சென்னை 4 மாவட்டத்துக்குமே. பெரிய விஷயம். இங்க நாம் கிராமத்துக்கு ஒரு கோயில் வச்சுக்கிறோம். மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில ஒரே ஒரு சவுண்டம் கோயில், அதுக்கு தேவாங்க மகாஜன சபை. அதை என்னை சீஃப் கெஸ்ட் அழைச்சிருந்தாங்க. அன்னைக்கு தான் இவரும் இந்த அறக்கட்டளை சார்பாக பேக் கொடுக்க வர்றாரு. அப்போ நாங்க வந்து நான் பேசின அந்த விஷயத்தை எல்லாம் கேட்டுட்டு தான் ரைட் விஜயகுமார்ட்ட கொடுத்தால் பனிக்கட்டி கரையாது. பனிக்கட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பனிக்கட்டி 10 கையில மாறினா எப்படி போகும்? வீக்கா இருக்குல்ல, வெயிட் குறைஞ்சிருக்குல்ல, கடைசியில போறப்போ ஏதோ இருக்கும். அதான். ஆனா நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு தான் கொடுக்குறோம். இந்த பேக் நாங்க கையிலே தொடர்றதில்லை, கொடுக்குறப்பதான் கையில தொடரும். ஒரு அரை பேக்க ஒரு பேக் கூட நாங்க வந்து குறையக்கூடாது, நேரடியாக பெனிஃபிஷரிக்கு கொடுக்குறோம். நான் கூட நிறைய பண்றோம். நிறைய இப்ப நம்ம டாக்டர் ராமச்சந்திரன் வரல, அவர் நம்முடைய கௌரவ தலைவர். என்னை ஆளாக்கனருடைய மகன், அதாவது திருப்பூர்ல வந்து புராணபுரத்துல டாக்டர் கிருஷ்ணன், கஸ்தூரி ராஜா கல்யாண மண்டபத்தில் அவர் தான் திருப்பூர்ல முதல் தலைவர். அவருக்கு அப்புறம் 2வது தலைவராக இருந்தது அவரு தான். அவருடைய மகன் இன்னைக்கு வர வேண்டியது. அவரு இங்க இறைமலனுடைய கோயில் வந்து உடுமலைப்பேட்டையில கும்பாபிஷேக திருப்பணி நடக்கிறதுனால அவர் முக்கியஸ்தராக அவரால் வர முடியல, அவசியம் கலந்துட்டு இருக்காரு. இந்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு அவர் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல சொல்லிட்டாரு. அவர் அடிக்கடி எனக்கு நான் என்ன நிதி கேட்டாலும் கொடுப்பார். நான் வாங்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, யார் மாணவர்கள் நிதி கேட்கிறாங்களோ, இப்ப எப்படி மகளிர் உரிமைத்துறை உங்களுக்கு பேங்க்ல வருது இல்லையா, அது போன்று எங்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா அவங்க சவுண்டம் அருள் இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும். சிறுமுகையில் இப்ப 55,000 ரூபாய் வாங்கி கொடுத்துக்கிறோம். நான் கையில வாங்கலைங்க, எல்லாமே அந்த மாணவருடைய பெனிஃபிஷரி அவருடைய அக்கௌண்ட்டுக்கே தான் போகுது. ஒரு டிசம்பர் காலத்துல ஒரு 55,000 ரூபாய் வாங்க முடிஞ்சுன்னா அது பெரிய விஷயம். அந்த மாணவனுக்கு அம்மனுடைய அருள் இருந்தது, 2ஆம் ஆண்டு படிக்க முடியலட்டு 55,000 ரூபாய் கொடுத்துக்கிறோம். அதில் டாக்டருடைய பங்களிப்பும் உண்டு, கடல் கடந்து கொடுக்குறாங்க. நான் இந்த நிகழ்ச்சியில என்ன கேட்கறேன்னா, இந்த நிகழ்ச்சியில இந்த பதிவு நெசவாளி சேனல் வரும். நெசவாளிகளோட யூடியூப் சேனலுக்கு அந்த சேனல் இந்த பதிவு வரும். அந்த சேனலை பார்க்கக்கூடிய இங்க இருக்கிற இல்லாத இன்னும் தனவான்கள் யாராவது இருந்தாங்கன்னா, உங்களால வெளிவந்து கொடுக்க முடியலன்னா கூட விஜயகுமாரை அணுகுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணத்தை சீனிவாசன் எப்படி எங்களை நம்பி கொடுத்தாரோ அதே போன்று நாங்களும் மற்ற நிதிகளை கொடுக்கக்கூடிய மற்ற கல்விக்காக எதை கொடுத்தாலும் பெற்றுத்தருவோம். ஒரு சிறு சேதாரம் இல்லாமல் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். நீங்க கொடுத்தாலும் சரி, அக்கா கொடுத்தாலும் சரி, இல்ல அண்ணன் யாரையும் கொடுத்தாலும் சரி, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எதுனாலும் எனக்கு வேண்டாம். பட் நானு வக்கீல் வந்துக்கிறேன், அண்ணன் வந்துருக்கார், பஸ் ஏறி வந்துருக்காரு, செலவு பண்ணி அண்ணன் வண்டிக்கு டீசல், நான் டீசல் எதுக்காக? நாங்க கையில காசு ஆட்டி வாங்குறது இல்லை, எங்களோட சொந்த உழைப்பு. 20 வருஷமா சோசியல் ஆக்டிவிட்டி இருக்கிறோம். முதல்ல சவுடேஷன் அர்ப்பணி பண்றது எனக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது. அதுல இருந்து இன்னைக்கு இளைஞர் அணி, மாநில நெசவாளர் அணியா இருந்து இன்னைக்கு தனியாக ஒரு அமைப்பை நாங்க நடத்துறோம்னா ஒருத்தரையும் ஒரு பைசா வாங்க மாட்டோம். எங்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கிற எங்களுடைய உழைப்பு. இந்த பேக் வரணும்னா கொஞ்சம் நெஞ்ச வேலை இல்லைங்க. உங்கள்கிட்ட பட்டியல் வாங்கணும், அந்த பட்டியலை நாங்க சரி பார்க்கணும், இதுக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அத்தனையும் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நாங்க வந்து இதை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு கொடுத்து சேர்ற வரைக்கும் எவ்வளவு உழைப்பு. வந்த டீசலுக்கெல்லாம் கிடையாது, உழைச்சதுக்கு ஊதியமே கிடையாது. இது போன்ற இருக்கிறவங்க யாராவது வரணும், எங்களோட இணைஞ்சு செய்யப்படுவோம் வாங்க. இளைஞர்கள் ஆகட்டும், மகளிர் ஆகட்டும், இல்ல இந்த பகுதியில் நாங்கள் மகளிர் தயாராகிறோம், தேவாங்க முன்னேற்ற அமைப்பு இணைந்து நாங்களும் இதோடு பண்றோம் சோசியல் ஆக்டிவிட்டி, வாங்க. சமுதாயத்தை வந்து ஏதோ ஒன்று செய்யணும், முன்னேற்றத்தை காமிக்கணும்னா நாம் பிறந்த சமுதாயத்தில் ஒரு செங்கல்லையாவது நிறுத்தி வைக்க முடியுமான்னு தான் பார்க்கணும். என்னுடைய இயற்பெயர் காமராஜர். கல்வி கண் திறந்த காமராஜருடைய பெயர் தான் எனக்கு. நான் அவராட்ட முடியாது. ஒரு குந்துமணி அளவுக்கு, குந்துமணி கூட பெருசு, கடுகு அளவுக்காக செய்ய முடிய மாட்டோம்னா நாங்க எங்கெங்கெல்லாம் யாற்றெல்லாம் யாசகம் பெற முடியுமா பெற்று கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல இதுவும் ஒன்று. இதெல்லாம் ஏன் உங்களோட சொல்றேன்னா, இன்னைக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த ஊர்ல 43 பேருக்கு கொடுக்குறோம். இந்த 43 பேரும் இன்னைக்கு நீங்க இது போன்ற மேடை பேச்சாளர்களை பார்த்துருக்கீங்களா? இந்த வரலாற்றை கேட்டிருக்கீங்களா? ஊர் பெரியவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய எல்லை, ஊர் பெரியவங்க இந்த எல்லைக்குள்ள அவங்களுடைய செய்திகளை சொல்லி ஊரை ஒழுங்குபடுத்தி நல்லது கெட்டது எல்லாத்தையும் நெறிமுறை பண்ணி அவங்க கொண்டு போவாங்க. திருக்கோயில் கமிட்டி ஆகட்டும், செக்கிமை கமிட்டி ஆகட்டும். ஆனா இது வரலாறு. அப்ப உங்களுக்கு ஒரு வேணும் அப்படின்னா அடுத்தவங்களை போய் நாம் கேட்கறதுக்கு நாம் நம்மளை வளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் நாம் அமர வேண்டும். அது படிப்பு ஒன்றுதான். இன்னைக்கு 10th முடிச்சவங்க டிப்ளமோ போலாம். டிப்ளமோ போறீங்களா, படிக்கிறீங்களா, 300 மார்க் எடுக்கிறீங்களா, குமாரபாளையத்தில் எஸ்எஸ்எம் பாலிடெக்னிக் ஃப்ரீ.
10th முடிச்சா ஃப்ரீ, நான் தான் வாங்கி தரேன். அவர் SSM இளங்கோவர் கொடுக்குறாரு 10th-ல 300 மார்க் 390னா அவங்களுக்கு அவர் கொடுத்துறாரு. அது ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரீயா தர்றாரு. அதுக்கப்புறம் +1 +2 நீங்க கோர்ஸ் எடுக்கிறீங்க, அடுத்த காலேஜுக்கு போறீங்க. அதே கல்லூரி நம்ம ஆட்கள் எங்காவது நடத்திட்டு இருக்காங்களா பாத்தீங்கன்னா JKKM இருக்குது, SSM இருக்கு திருச்செங்கோடுல, இந்த பக்கம் திருப்பூர்ல வந்து இருந்தது, இப்ப காலப்போக்கில் இல்ல. நம்ம ஆட்கள் எங்க பண்ணியிருந்தாலும் அவங்க 20% 25% நாம சொன்னா கொடுக்குறாங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இங்க JKKல வந்து ஓம் சரவணா கிட்டத்தட்ட 15 20க்கு மேல பல் டாக்டர் ஆஸ்பத்திரி சொல்லித்தர மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆர்ட்ல இருந்து சயின்ஸ்ல இருந்து ஒரு உயிர் சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு நம்ம சொன்னா 20ல இருந்து 25% அந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் வந்து அவங்க கொடுக்குறாங்க. எதுக்காக? நம்ம சமுதாய மாணவர்கள் படிச்சீங்கன்னா இன்னைக்கு 8000 ரூபாய் இருக்கக்கூடிய குடும்பம் நீ படிச்சு வேலைக்கு போயிட்டுன்னா 30,000 ரூபாய் 25,000 ரூபாய் சாதாரண உங்களுக்கு கேம்பஸ் சீக்கிரம் கிடைக்குது. ஒரு பிகாம் படிச்ச மாணவி இன்னைக்கு 30,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு அப்டேட் ஆயிடுச்சு. எப்படி 8000 ரூபாய் வாங்கியிருந்த அப்பானால இன்னைக்கு வந்து 30,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா அந்த குடும்பம் மேன்மையடைஞ்சிச்சு. 2000 ரூபாய் வாடகை இருந்தவங்க இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்போ வாழ்வாதாரம் எல்லாமே வந்து அப்டேட் ஆகுது. அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நோக்கம் படிப்பு தான். மூட்டை கட்டி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். இந்த 10th +1 கூட பிரச்சனை இல்லை. +2 10th +2 நீங்க உங்களோட கவனத்தை சிதறவிடாம நீங்க கண்டிப்பாக அந்த படிப்புல வந்து ஹை ஸ்கோர் எடுக்கணும். 100க்கு 97 அச்சீவ் பண்ணணும். செண்டம் எடுத்தாலும் சந்தோஷம் தான். அப்படி எடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு நீங்க பிஎஸ்சி காலேஜ் கேள்விப்பட்டீங்களா? கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி கல்லூரி கோயம்புத்தூர் மாவட்டத்துல நம்பர் 1 கல்லூரி. இன்னைக்கு என் மையம் வந்து வெறும் 4000 ரூபாய் படிச்சிருக்காங்க. எப்படி சாத்தியமாச்சு? என்னை பார்த்தா ஒரு அரசியல்வாதி என்ன மூட்டை கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இல்ல, அவன் படிச்சா அவன் ஈடுல போறான். கல்லூரி செலக்ட் பண்ணிச்சு. இப்போ BA முடிச்சாச்சு, MA போயிட்டு இருக்காங்க. வெறும் 4000 ரூபாய் தாங்க செமஸ்டர் ஃபீஸ் ஆர்ட்ஸ்ல. இன்னொரு பையன் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் சேர்த்து விட்டோம். ஏன்னா அவங்களுக்கு மார்க் வந்து எய்டட் செலக்ட் ஆனாலும் ரீவேல்யூஷன் போடுறப்போ கிடைச்சது எய்டட்ல. பட் ஆனால் அந்த கோட்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவனும் எய்டட் தான். ஆனா அந்த டைம் அவனுக்கு வந்து செட் ஆகல. ரீவேல்யூஷன் கூட எய்டட்ல நம்ம வந்துட்டோம். அப்போ நம்மளுக்கு படிக்கணும், அதுதான் முக்கியம். 1 to 9 வரைக்கும் நீங்க வந்து விளையாட்டு பசங்களாக இருக்கிறீங்க. ஆனால் 10th நீங்க அச்சீவ் பண்றப்போ, +2 அச்சீவ் பண்றப்போ கண்டிப்பாக நீங்க வந்து உயர்கல்வியோட சிந்தனை இருக்கணும். எங்க போய் உட்காரணும்? TNPSC உட்காரணும். அல்லைன்னா நீங்க அடுத்தடுத்து இதுக்கு எத்தனையோ துறைகள் இருக்கு. நீங்க அந்த மாதிரி அரசு துறையில உட்காரணும். அதற்கு அடுத்து இன்னைக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அமைக்கணும்னா, இப்ப நம்ம இங்க வந்து வாக்கு வங்கிகள் இங்க எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்மளுடைய வாக்கு வங்கி அதிகமா இருந்தா நமக்கு நம்ம ஆட்களே கட்சிகள் இருந்து அவர் 1க்கு மேற்பட்டவங்க அந்த கட்சியிலே இன்னைக்கு சீட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க போட்டி போட்டு வந்துட்டு இங்க நம்ம பகுதியில யாருக்குமே சீட்டு தரல. ஆனா நாம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாக்கு வங்கியில் இருக்கு அப்படின்னா நீங்க ஊழல் நடத்துங்க. அப்போ உங்களுடைய துறையிலே உங்களுடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் தீர்ப்பார்ல. நாங்க ஒத்துழைப்பு தர்றோம். கல்வி மட்டும் இல்ல, கல்வியோட சேர்ந்து இதுவும் தர்றோம். அரசு, அதாவது அரசியல்வாதிகள் நம்மளுக்கு வந்து நிக்கிற சீட் போட்டு ஒருத்தர் மட்டும் நின்னாங்க. ஒருத்தருக்கு நீங்க முழு மூச்சா இந்த திருக்கோயில் கமிட்டி, செட்டிமை கமிட்டி முழு மூச்சா ஊர் கட்டுப்பாடு போட்டு நடத்துங்க, பார்க்கலீங்க. ஆனால் 1க்கு மேற்பட்டவர்கள் என்ன நீங்க நடுவையா இருந்து அமைதியா இருந்து கட்சிக்காரர்களுக்கு 2-3 பேர் சீட் வாங்கிட்டாங்கப்பா, நில்லுங்கப்பா, நீங்க வாட்டி நின்று செய்யுங்க. யாரு வந்தாலும் நம்ம தேவை உண்டு. ஆனால் யாருக்குமே தரல. இங்க நம்மளுக்கு அதிகமான வாக்கு இருக்குன்னா உங்களோட ஒருத்தர் நியமிச்சு நீங்க நிறுத்தி ஊர் கட்டுப்பாடு போட்டு போட்டால் இவங்க நம்மளுக்கு மட்டும்தான் போடணும்னு சொல்லி அளவுக்கு நீங்க அடுத்த நீங்க உங்களுடைய எண்ணங்களை நீங்க மாற்றணும். கேட்கிறவங்கள மனங்களை மாற்றணும். இல்லைன்னா நீங்க விஜயகுமார் இல்ல வக்கீல் கண்ணன் அல்ல, எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கல்வியோட நாங்க சொல்லல. நீங்க அதிகாரத்தில் அமர வேண்டும் சொன்னால் சட்டமன்ற, நாடாளுமன்ற, ஊராட்சி மன்ற நிர்வாகிகளாக நாம் மாற வேண்டும். இதுதான் நான் உங்களோட கேட்கறது. சரிங்களா? செய்வீங்களா மாணவர்களே? அடுத்த இலவசங்கள் நீங்க தான். நீங்க +2 படிச்ச மாணவர்கள் வந்திருக்கீங்களா? சரி, இருந்தாலும் சரி, நீங்க பெற்றோர்கள் கேட்டாங்க போய் சொல்லுங்க. அந்த பிள்ளைகளுக்கு, நம்முடைய சகோதரிக்கு, நம்மளோட மகளுக்கு, நம்முடைய பெண் மகளுக்கு போய் சேரட்டும். உயர்கல்வி தான் நம்ம சமுதாயத்தை முன்னேற்ற முடியும்.
தொழில் எது வேணாலும் நீங்க தொழில் செய்யுங்க, சட்டப்பூர்வமான தொழில் எது வேணா செய்யுங்க, அது தப்பே கிடையாது. ஆனா கைத்தறி நெசவை மறக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்க விஜயத்தறியும் சந்தோஷமா பண்ணுங்க. நான் எதுக்கும் நான் தவறு எதுவும் சொல்றதில்லை. நம்ம குலத்தொழில் கைத்தறி நெசவு, குலக்கல்வி நமக்கு வேதம் தான். நான் ஏன் இப்போ முஸ்லீம் பெருமக்களை சொன்னா, நம்மளுக்கு மறுக்கப்பட்ட இழைக்கப்பட்ட அனுமதி நம் குலக்கல்வியை போதிக்க முடியவில்லை. நாம் ஜெயத்தோட சண்டை கட்டிட்டு இருக்கிறேன் சார். நீங்க அந்த திருமூர்த்தி மலையில காயத்ரி பீடம் இருக்கு, அங்க ஒரு 15 நாளைக்கு மட்டும்தான் நம்மளுடைய வேதம் சொல்லி தர்றீங்க. நானே தான் போறேன், ஃபுல்லா நாங்க கவர் பண்ணி நாம லைவா காமிக்கிறோம். போய் படிக்க முடியாதவங்களுக்கு நாம அந்த சேனல்ல காமிக்கிறோம். நாம ஒரு 2 வருஷத்துக்கு கம்ப்ளீட்டா ஒரு கோர்ஸ் நடத்துங்க, சர்டிபிகேட் கொடுக்குங்கிறப்பதான் அவரே சொல்றாரு, சார் நம்மளுக்கு இங்க சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு இங்க அங்கீகாரம் கிடையாது. அப்ப என்னன்னு போய் பாக்குறப்ப 30A ஒரு பிரிவு, அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 30A மொழி சிறுபான்மையினருக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அதுதான் தெளிவா இருக்கு. நீங்க யாராவது படிச்சு பசங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க. 30A இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தா சிறுபான்மையினருக்கு உண்டு, மொழி சிறுபான்மையினருக்கு மறுக்கப்பட்டது. இனி மாறினால் குலக்கல்வி நீங்களே இந்த கோயிலை வச்சு சொல்லி தரலாம். நம்ம கன்னட குலகுருக்களை நாம் உருவாக்கல. 2 வருஷம் நீங்க சொல்லிக் கொடுத்து நீங்க இந்த திருக்கோயிலே நீங்க சர்டிபிகேட் தரலாம், அங்கீகாரம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்காக நாம் இங்க வந்துள்ளோம். நீங்க இந்த நம்முடைய இந்த வேட்டை கொடுக்கக்கூடிய பாடமசார் அறக்கட்டளைக்கு ஒரு நல்ல கரகோஷத்தை வழங்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியை அவர்கள் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சேனல்ல நாம அவங்களுக்கு வீடியோ கொடுக்கணும், போட்டோ கொடுக்கணும், அவங்க பார்ப்பாங்க. அவங்க மனசும் சந்தோஷப்படும். கரெக்டா? அதனால நீங்க இது கொடுக்கக்கூடிய இது சிறு துளிதான் அதை பெருவெள்ளமாக மாற்றக்கூடிய சக்தி படிக்கக்கூடிய ஒவ்வொரு தான் இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது மாணவர்களுக்கு சந்தேகம் இருக்கா?